Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். Before we start, welcome Bobo, Ashwath Bobo, first time on Cheeky Chica. வணக்கம் இன்னைக்கு நீனு சீக்காவும் கிரவுண்ட்ல இருந்தீங்க, ஃபன் பண்ணிருந்தீங்க பார்த்தேன். of course Ashwath Bobo யாருக்காவது தெரியாதுன்னா he is actually a fantastic cricketer. In fact, one of the very few cricketers, probably I think the only cricketer to have 2 5-wicket hauls in a TNPL. So Chica, fast bowler தெரியும்ல Chica, உங்களுக்கு தெரியாதா? fast bowler எல்லாம் கிடையாதுங்க. ஏய், இவன் fast bowler இவன் பூ bowlerரா, fast bowler கிடையாது. நீ வந்து பூ விடுவான். இதுல இந்த நானினா ஒரே கேட்டகரி எல்லாம் பூ bowlings. என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி நானே ஸ்டாப் பண்ணி நான் ஃபாஸ்ட்னு சொன்னேனா? அப்ப எதுக்கு நீங்க இத சொன்னீங்க? நானே கேட்டேன். Okay, anyway, let's get straight to it, Chica. RCB starting off with a banger இன்னைக்கு. In fact, commentary box நான் இன்னும் இருக்கும்போது காலிடான்ங்க 13 ஓவர்ல இருக்க பாய், வெயிட் பண்ணுங்க பாய், புது மீதி பிக்சர் பாக்கி ஹேன்னு காமிச்சாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் in fact from their bowling unit. அவங்களோட சர்ப்ரைசிங் ஸ்பின் யூனிட் ஆஃப் குருணால் பாண்டியா அண்ட் சுயேஷ் சர்மா. ஈவன் தோ சுயேஷ் சர்மா அடி வாங்கி கூட லாஸ்ட்ல ஆண்ட்ரே ரசல் விக்கெட் எடுத்தாரு. கேகேஆரோட மிடில் ஆர்டர் பத்தி டெஃபினட்டா நம்ம பேசுவோம். பட் ஆர்சிபி இஸ் பேட்டிங் ஃபயர் பவர் பார்த்தோம். அவங்க இன் ரிப்ளை ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலியோட அசால்ட்ட ஆல் ரவுண்ட். சிக்கா, ஸ்டார்ட் வித் யூ. ஈசாலா கப் நமதே. ஈசாலா கப் நமதேனா ஐ டெல் யூ வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஆக்சுவலி கேகேஆர் கோட் அவுட்டாங்க. எப்படி கோட் அவுட்டான்னு சொன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் 3 overs ஆர்சிபி பார்த்தா 3 overs 9 runs 1 wicket ஆர்சிபி. எங்கடா பாடுறா, எங்கேயோ இருக்கு வெட்டுவங்க கேகேஆர் விட்டா கோட் அவுட்டாங்க. பட் ஆர்சிபி ஃபாட் பேக் வெரி வெல். ஆக்சுவலி இது ஒரு சீசா மேட்ச் போறது கட்சி தான். பட் நீ என்ன ஐ ஸ்டில் பிலீவ் அனி, ஐ வில் பி வெரி ஆனஸ்ட், ஜஸ்ட் குருணால் பாண்டியா ஒன் ஸ்பின்னர் alone, I don't think it's going to happen. But 107 for 1 to 174, what an effort by RCB, outstanding effort. That hats off to குருணால் பாண்டியா. 3 wicket எடுத்தது, டக்கு விக்கெட் எடுத்தது, அவரை போட்டு அப்படியே அமைக்கிறது செமையா பண்ணாங்க RCB. hats off to them. வெரி இன்ட்ரெஸ்டிங் போபோ. யா, ஆப்வியஸ்லி பிஃபோர் த டோர்னமெண்ட் நம்ம பேசின்னு இருக்கும்போது நிறைய பேர் வந்து ரெய்னிங் சாம்பியன்ஸ் எப்படி பண்ண போறாங்க அண்டர் அஜிங்கியா ரஹானேஸ் கேப்டன்சி. ரஹானே த பேட்டர் சூப்பரா பண்ணாரு. பட் கமிங் டு கேகேஆர், சுனில் நரேன் கண்டினியூயிங் ஹிஸ் ஃபைன் ஃபார்ம். எங்க போபோ சீக்கா சொன்னாரு அந்த 12th to 16th ஓவர். இன்ஃபேக்ட் நம்ம 3 பேர் அந்த இருந்த ஸ்டிண்ட்ல தான் மேட்சே மாறிச்சு. ஃபுல்லா வந்து ஃப்ரம் கேகேஆர் சைட்ல இருந்து அப்படியே ஆர்சிபி பக்கம் மாறிச்சு. போபோ, நீங்க சர்ப்ரைஸ்டா இருந்தீங்களா அந்த பர்టిక్యులர் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்திருந்தீங்களா? ஆனஸ்ட்லி நோ. ஏன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 overs போட்டதுக்கு அப்புறமா போட்டவங்க எல்லாரையும் வந்து இங்கே பாரு அங்க பாருன்னு அடின்னு பொழந்துட்டாங்க. அண்ட் அஜிங்கியா ரஹானே பத்தி ஐ வாஸ் நெவர் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா சையத் முஷ்டாக் அலியில he was the highest run getter for Mumbai இந்த ஹோல் டோர்னமெண்ட்லயே வந்து he was the highest run getter and highest number of sixes also சையத் முஷ்டாக் அலியில he scored. So he was in phenomenal form. He's continued that here. But அந்த நடுவுல பிளாட் மேபி the batting order கூட நான் ஒரு ரீசன் சொல்லுவேன். அங்கிரிஷ் ரகுவன்ஷி he did well for KKR previous season when he played at number 3. When he comes in at number 5, I don't know whether that will work out for them. அதுக்கு பதிலா ஜீகா சார் இன்ஃபேக்ட் கமெண்ட்ரியில சொன்னாரு, ஒரு ரசல் வந்து 11th or 12th ஓவர்லயே உள்ள வருது, இட்ஸ் a better option than keep waiting him for ஒரு 15th 16th அனுப்புறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரமன்தீப்னு ஒரு பினிஷர் இருக்காரு. ஸோ சம்வேர் அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல கேகேஆர் ஏதோ லாஸ்ட் த பிளாட்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து பிரில்லியன்ட் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கல. ரஹானே பாத்தீங்கன்னா அந்த புல்ல மிஸ்டேக் பண்ணி அவுட், வெங்கடேஷ் ஐயரும் அடிக்க ஒரு சுத்தி அடிக்க போய் இன்சைட் எட்ஜ் போல்டு. ஸோ ஐ ஃபெல்ட் அட் சம் பாயிண்ட்ஸ் ஆர்சிபி கொஞ்சம் லக்கியா இருந்தாங்க. பட் தே ஸ்டக் டு தேர் பிளான்ஸ். கேகேஆர் வந்து ஈஸியா ஒரு 220 230 அடிக்க வேண்டிய மேட்ச் தான் இது. யா சீக்கா, லெட்ஸ் கம் டு யூ சீக்கா. அவர் வந்து நீங்களும் சொன்னீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஆண்ட்ரே ரசல் வந்து முன்னாடி ஆடி இருக்கணும்னு. பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூல சீக்கா, ரிங்கு சிங் ஷுட் பி பேட்டிங் அட் நம்பர் 4. வெங்கடேஷ் ஐயரோட பெஸ்ட் நம்பர்ஸ் நம்பர் 3ல தான் இருக்கு. வெங்கடேஷ் ஐயரை இன்ஃபேக்ட் நீங்க ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம். பட் த ஹோல் தியரி பிஹைண்ட் தி ஆக்ஷன் ஆஃப் பிக்கிங் வெங்கடேஷ் ஐயர் ஃபார் 23.75 crores அண்ட் நாட் பிளேயிங் ஹிம் இன் ஹிஸ் ப்ரிஃபர்ட் பொசிஷன், அது எனக்கு புரிய மாட்டுது ஜீகா. நம்பர் 1. நம்பர் 2,
ஒரு டேலண்ட் லைக் ரிங்கு சிங் இஸ் பீங் வேஸ்டட் அட் நம்பர் 6 என்னோட பிலீஃப் சீக்கா. எல்லாருமே ரிங்கு சிங் பினிஷர்னு பாக்குறாரு. ரிங்கு சிங்கோட பெஸ்ட் நாக்ஸ் நீ இந்தியாக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவர் நம்பர் 5ல வரும்போது தான் அந்த ஒரு சிச்சுவேஷன் 19-3 இல்லாட்டி 19 ஆப்கானிஸ்தானோட இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா 100 அடிக்கிற மேட்ச் ரெண்டு பேரும் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் இருந்தது. I think Rinku Singh should be given more number of balls also, Chika. I agree with you. என்ன புரியவே இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. இவங்க அன்பீஷ் அங்குவிச்சியை போட்டு அனுப்புறாங்க. இவங்க ஏதோ பிளான்ல இருக்காங்களா, என்ன பிளானே தெரியாது. டே மச்சான் உண்மை சொல்லிட்டமா, இன்னைக்கு அடிச்சுட்டா அஜிங்கா ராணே ஓகே, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜிங்கா ராணே கேப்டன் ஆக்கினாங்கன்னு எனக்கே தெரியல. நம்பர் 1 அது வந்து அடிச்சுட்டா வேற விஷயம். அது இன்னும் ரெண்டாவது விஷயம். அது வேற பிரில்லியன்ட் outstanding knock he played. I give it to him. I mean, I never expected. அந்த மும்பை இந்தியன்ஸ் பெஹண்ட் ஆஃப் ஒரு அடி அடிப்பான், அந்த மாதிரி அடிச்சான். அந்த பாம்பே அடிச்ச மாதிரி அடிக்காது. அவங்க என்னன்னு நான் புரியவே இல்லை. நான் திடீர்னு வெங்கடேஸ்வரர் தொசுக்கிறான். அந்த 23 crores வந்து ஒரு மாதிரி பாக்குற மாதிரி மாதிரி தெரிஞ்சது. ஓகே லிட்டில் ஐ மீன் லிட்டில் பிட் ஆஃப் பேட்டிங் he did today. நீ சொல்ற மாதிரி எனக்கு அவங்க they are confused or they don't know what to do. திடீர்னு வந்து ரிங்கு சிங் ஃபினிஷர் ஆடுதா நார்மல் பேட்ஸ்மேன் ஆடுமா? அவன் ஏன்னா ரசல் தான் எல்லா பார்த்துக்கும் 4 ஓவர் தான் ஆடுவான். அவன் மேட்ச் வந்து அவன் 12 ஓவர்ல அடிச்சு நான் பாத்துருக்கேன் நிறைய மேட்ச் இந்த பாஸ்ட். ஃப்ரம் 11th ஓவர் இன்டேக் ஃபினிஷர் தான் என்ன 11th 12th ஓவர் எடுத்து போவோம். சூரியகுமார் யாதவ் எடுத்துட்டு போவோம். 11th 12th ஓவர் எடுத்து போவோம். தட் இஸ் a true finisher. சும்மா லாஸ்ட் ஓவர் அடிக்கிறது ஃபினிஷர்லாம் கிடையாது வியூவர்ஸ். அண்ட் சீக்கா நீங்க லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்குன்னா, ஈவன் போபோ லாஸ்ட் இயர் ஞாபகம் இருந்ததுன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ரசல் வாஸ் நாட் யூஸ்ட் as their finisher. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஐடியலி சூட்டட் 100 for 3 போது ரசல் பேட்டிங் குள்ள வருவாரு. டே 10 ஓவர் ஆயிருக்குடா ஆண்ட்ரே ரசல் இப்பவே அமிச்சிடலாம், இப்பவே வந்து பினிஷ் பண்ணிட்டோம். அதனால தான் லாஸ்ட் இயர் நிறைய வந்து ரிங்கு சிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர்க்கே பேட்டிங் வரல. பிகாஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் ரசல் யூஸ் டு வாக் இன் ஆஃப்டர் ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நரேன் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் செட் பண்ணுவாங்க. நிறைய தடவை ஆண்ட்ரே ரசல் இமீடியட்டா அனுப்புவாங்க. இந்த வாட்டி ஆண்ட்ரே ரசல் வந்து கொஞ்சம் ரொம்ப பின்னாடி வச்ச மாதிரி இருந்தது. பட் the credit has to go to Rajat Patidar, guys. Rajat Patidar captaincy first 3வது ஓவர் தப்பு பண்ணாருன்னு நினைச்சா ராசிக்தார பவர் பிளேல போட்டுது. ராசிக்தார் வந்து 6 கோடிக்கு எட்டாங்க. சீக்கா எப்படி அஜிங்கியா ரஹானே மாதிரி சொன்னாரோ நான் ராசிக்தார அந்த மாதிரி பார்ப்பேன். ஐ டோன்ட் திங்க் இஸ் a 4 overs bowler first of all. ரஜத் பாட்டியா வந்து முன்னாடி போடுவார்ல அந்த மாதிரி தான் வந்து அவரு பண்றாரு. அனி ரஜத் பாட்டியோட ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் தான் அனி ரசிக்தார். கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்லோ கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ஐபிஎல் ஆப்ஷன் when we were covering அனி we saw RCB யோட 5th pick ரசிக்தார் எடுத்தாங்க for 6 crores. It was extremely surprising. ஏன்னா ரசிக்தார் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல கொஞ்சம் லோ அண்ட் ஸ்லோ விக்கெட்ஸ்ல யூஸ் டு யூஸ் திஸ் பேக் அண்ட் ஸ்லோவர் ஒன் கொஞ்சம் யார்க்கர்லாம் டீசென்ட்டா போடுவாங்க. பட் 2 ஓவர் தான் யூஸ் பண்ணுவாங்க, 4 ஓவர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆமா பொளந்துருவாங்க. இந்த மாதிரி விக்கெட்டா போட்டா பொளந்துருவாங்க. எனக்கு என்ன பண்ணல புவனேஷ்குமார் ஆடிக்கணும். பூமி ஆட்ட இன்ஜுரின்றாங்க, டிராப் பண்ணிட்டாங்க. இன்ஜுரியான்னு தெரியல. இன்ஜுரி ஏன்னா என்ன தகவல் வந்ததுன்னா ஒரு 2 நாள் முன்னாடி 2 பேருக்கும் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருந்தது apparently ஹேசல்வுட் அண்ட் புவிக்கு. So புவி I don't think passed that fitness test. I think Hazelwood was cleared. But going to Hazelwood, சீக்கா என்ன சீக்கா இப்படி போடுறாரு? ஒரு 4 மாசமா வந்து கிரிக்கெட்டே ஆடலாம். ஆனா வந்து சும்மா 16 டாட் பால் போட்டாருன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல போலிங் போட்டாரு சீக்கா இன்னைக்கு. அப்படியே நோண்டி தான் பாத்தியா ஃபர்ஸ்ட் பால் இவனுக்கு இவன் கேட்ச் ஒன்று விடாம தெரியுமா அவனுக்கு யாருக்கு லட்டு மாதிரி ஒரு கேட்ச் விடுவான். மூக்கு மேல போயிட்டு விட்டுடுவாங்க. விட்டுட்டு எப்படா மூக்கு மேல ராஜா எப்படி விட்டான்னு அது அடுத்த பால் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு பால் அப்படி சிங்கிள் கச்சக்கன்னு மேல வரும். அப்புறம் சிக்குன்னு உள்ள வரும். உள்ள வச்ச பார்த்த பால் இன்னும் 2 போட்டு நாங்க எப்படி டைவ் வச்சு இப்படி புடிக்கிறான். சோ ஜிங்கு சக்கு போட்டு மூக்கு மேல ராஜா சக்கு சக்குன்னு விடுறாங்க. ஒண்ணு அப்படி ஆடுறாங்க. சம போலிங் போடுறாங்க. நோண்டி தள்ளிட்டா போச்சு. எனக்கு என்ன புரியலன்னா இந்த KKR டோட்டலி லாஸ்ட் அவுட் தி பிளான். என்னடா டேய் சந்திரகாந்த் பண்ணிட்டு டேய் என்னடா என் ஃப்ரெண்ட் அவன் பண்ணிட்டு கொஞ்சம் மூளை ஜாஸ்திடா உனக்கு என்னடா பண்ணிட்டு இன்னைக்கு போய் சொதப்பிட்டா உங்க டீமை போட்டு டேய் பண்ணிட்டானோ. சார் எனக்கு என்ன ஒரு பாயிண்ட்னா ஒன் திங் தட் யூ ஹேவ் டு நோட்டீஸ் KKRக்கு மேனேஜ்மெண்ட்லயும் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு. அபிஷேக் நாயர்ன்றது போன வாட்டி வின் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி இழுத்து இன்டர்வியூல சொன்னாரு இவருக்கு கிரெடிட் கொடுங்கப்பா எல்லாரும் மத்தவங்களை பத்தி பேசுறோம் பிளேயர்ஸ்னு. சோ அபிஷேக் நாயர் இல்ல, ஒரு கௌதம் கம்பீர் இல்ல. சோ அந்த மேனேஜ்மெண்ட் பிராவோ உள்ள வந்திருக்காரு. சோ தேர் இஸ் a lot of changes. அது எனக்கு ஏதோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் எவிடென்ட்டா தெரிஞ்சது அவங்க பேட்டிங் ஆர்டர் ஷஃப்லிங்ல. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் அஹெட் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கே அதுவுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு பாயிண்டா இருந்தது. சோ லாட் ஆஃப் திங்ஸ் டு KKR ஃபார் கன்சிடர். ஏன்னா அவங்க ஆரம்பிச்ச விதம் வந்து பவர் பிளேல தேவர் டாமினேட்டிங் 9 ஓவர்ஸ்ல ஏதோ 90-100 இருக்காங்க. சோ ஐ திங்க் தே லாஸ்ட் த பிளாட் ஆஃப்டர் halfway point. Lots to consider for them.
actually think Kunal Pandey brought them back. Sense செமையா போயிருக்கு. In all fairness, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-2 டிசர்வ்லி மேன் மேட்ச் ப்ரொடியூசர் போடுப்பா. அப்பாரு 3 for 29 ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்ல 5 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ரன். அப்புறம் லாஸ்ட் 3 ஓவர்ல போட 14 ரன் 3 விக்கெட். டிங்கு 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 எடுத்தா பாரு எல்லாரும் போட்டு. அந்த டைட் லைன்ஸ் போடுறது ஒரு ஃபிகர் ஸ்பின்னர் இந்த மாதிரி விக்கெட்ல ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேட்ஸ் ஆஃப் டு. பட் அஷோக் யூ மேட் a very valid point. They were not good deliveries. எல்லாம் சுத்தினாங்க. அது ஒன்னு கரெக்ட் நான் டேவியர்ஸ். இவன் அஷோக் மேட் a very very valid point. நீ டெட்லி டெலிவரி கிடையாது, எல்லாம் சுத்தி அவுட் ஆனாங்க எல்லாரும் போட்டு. பட் isn't that a great strength to have லச்சிகா? ஒரு T20 கிரிக்கெட் நீங்க குருணால் பாண்டியாவோட கெரியரே எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஒரு டைட் போலர் தான். 4 overs 30 runs, 4 overs 32. மும்பைக்கும் வந்து அந்த சைலண்டா ஒரு ஜாப் பண்ணிட்டு போவாங்க பாத்தீங்களா இல்லையா? 4 ஓவர் போட்டு 30 ரன் இல்லாட்டி 32 ரன், ஒரு விக்கெட் இங்க அங்க, ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் பிரேக் த்ரூ பண்ணுவாரு. அப்புறம் பேட்டிங்ல வந்து 20-30 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அவர் லாஸ்ட் இயர் எல்எஸ்ஜில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் 12 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு சீசனுக்கு. பட் his economy rate will never go beyond 8.5 or 8. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு டைட் போலர். சோ அந்த மாதிரி வந்து அவர் என்ன சொன்னாரு கிளியரா, எனக்கு என் பிளான் தெரியும், நான் வந்து டைட்டா வைக்க போறேன், அவங்களா அடிச்சு அவங்களா அவுட் ஆனா அது வந்து ஒரு நல்ல தியரி. அண்ட் T20 கிரிக்கெட்ல உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், போபோக்கும் தெரியும், நிறைய தடவை நிறைய பேட்டர் சுத்தி அவுட் ஆவாங்க. அதுதான் நடந்தது இன்னைக்கு. நீ ஸ்டம்ப் போடு, let the batsman break his mistake. அதான் ஸ்டம்ப் bowling போடணும், batsman mistake பண்ணணும். That's what T20 bowling is all about. Limited overs cricket bowling அப்படிதான். நானே அப்பாட்டாக்கர் போலர், நானே ஒரு பொட்டலம் போலர், நானே 2 5 விக்கெட் எடுத்துருக்கேன். ஸ்டம்ப் போட்டு நான் எவ்வளவு அடிக்க எடுத்துருக்கேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 2 5 பாடுறாரு. டேய் மச்சான், நான் தான் இந்தியாக்கு ஃபர்ஸ்ட் டைம் 2 5 விக்கெட் எடுத்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட்டிசன் படத்துல சொல்ற மாதிரி ஆப்சிபட்டின்னு ஒரு கிராமமே இருக்கு, எடுத்து பாருல அந்த ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி இருக்கு. சத்தியமா எனக்கு தெரியாது சார். அடாப்பா, இது தெரியாதாடா? இது என்ன ரெக்கார்ட்ரா? 2 வாட்டி 3 விக்கெட் எடுத்திருக்கேன். 3-4 டைம் 3 விக்கெட் எடுத்திருக்கேன். விஜய் ரிச்சர்ட் தான் பனி மேன். இது விவியன் ரிச்சர்ட். இது கேட்டாரு வெச்சுக்கோ, திருப்பி ரிட்டர்ன் பண்ணு. விவியன் ரிச்சர்ட் தெரியுமா சார்? உங்களுக்கு என்ன வாயா இது? ஐயோ விவியன் ரிச்சர்ட், அரவிந்தா டி சில்வா எல்லாரும் பனிஸ். டோன்ட் வரி. விவியன் ரிச்சர்ட், அரவிந்தா டி சில்வாவா சிக்கா? ஆமா, கென் ரோதர்ஃபோர்ட், கிரெட் பேட்ச் எல்லாரும் இருக்காங்க லிஸ்ட்ல. ஜஸ்மின் ஹெயின்ஸ், கார்டன் கிரீனிச். என்ன நினைக்கிறேன் லிஸ்ட்? ஐயோ நான் செத்தடா. ரிச்சி ரிச்சர்ட்சன் என்ன நினைக்கிற லிஸ்ட்? என் லிஸ்ட்ல அந்த ஒண்டர்னா லிஸ்ட் கிடையாது, பொட்டல லிஸ்ட் கிடையாது. சீகா சார், என்ன சார் இது? வீக்கெண்டுக்கு நம்ம கிராசரி ஸ்டாக் போற மாதிரி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. நீ ரெக்கார்ட் போற நான் போய் சொல்றது என்னடா இது? லூஸ். இல்ல I know it. I obviously know it, but let's come back to this game, Chika. Let's come back to this game. RCB oda reply in the chase. See, I was very impressed with the way Rajat Patidar அவரோட ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி கேம்ல திருப்பி எடுத்துட்டு வந்தாரு. Of course Schwartzy and Josh Hazelwood and yes, அவன் சாய்ஸ் இல்லடா. அவன் இருக்க போல 5 bowler தான்டா. They had to go back to Krunal Pandya. They had to go to Suyash Sharma. What the thing is that Krunal Pandya's spell was deadly. See, it's not that. See, I'm not taking the credit away from Rajat Pandya. He had no other choice. He had to go back to the same Suyash Sharma. No. That Suyash Sharma, he didn't have to go back, Chika. Suyash Sharma, he didn't have to go back. He had one more over and yesterday. He had the Rasikdar pona. Rasikdar 3 pona. இல்ல Chika, இல்ல நான் அந்த பாயிண்ட் அங்க நான் ரஜத் படிதாருக்கு கிரெடிட் கொடுப்பேன். இன்ஃபேக்ட் போஸ்ட் மேட்ச்லயும் சொல்லியிருந்தாரு, அந்த பர்டிகுலர் ஓவர் டு ஆண்ட்ரே ரசல், சுயேஷ் சர்மா 3 overs 41 அதுக்கு முன்னாடி. ஆனா கூட நான் ட்ரஸ்ட் பண்ணி நான் அவன் கையில கொடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து விக்கெட் டேக்கர் அவன், எனக்கு ரசலோட விக்கெட் வேணும்னு வந்து கொடுத்தான். அங்க வந்து கொஞ்சம் திலுக்கு துட்டுன்னு ஒரு கேப்டன்சி காமிச்சாரு சீக்கா. டேய் திலுக்கு துட்டு கேப்டன் யார்? போலர் கடடா. அவங்க 5 bowler தான் இருக்காங்க அவங்களுக்கு. சீக்கா எஸ்டேயாலுக்கு இன்னும் ஒரு ஓவர் பாக்கி இருந்தது சீக்கா. they didn't use எஸ்டேயால். யஷ்தயால், ரசிக்தார் யார்? அவங்க 5 bowler பாரு. நீங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா லிவிங்ஸ்டன் 2 போட்டார். லிவிங்ஸ்டன் 2 over போட்டார். That's what I'm trying to say. The problem is, yes, Suyash Sharma's wicket taking ball போட, but Suyash Sharma again, let me be very frank. நம்ம இந்த ப்ரிவியூல பேச RCB ப்ரிவியூல பேச ரிஸ்க் ஸ்பின்னர் எல்லாம் கஷ்டப்படுவாங்க RCB நம்ம சொன்னோம். இந்த மேட்ச் போயிட்டாங்க. Let's be very clear. இந்த மேட்ச் போயிட்டாங்க. Let's be very honest with you. RCB இந்த மேட்ச் போயிட்டாங்க. இதே மேட்ச் எல்லா மேட்ச் நடக்காது. Let's be very honest with you. ஆனா RCB பேட்டிங் சொன்னே கண்படி. The way they handled, the way Phil Salt handled Varun Chakravarti was amazing. அவன் கிளீனா அது வீல் அடிச்சான் பாரு. அக்ராஸ் லைனே ஆடல. மேபி பிகாஸ் KKR ஆடி பழக நெக்ஸ்ட் நிறைய ஆடி இருப்பாங்க இல்லையா. லாங் ஆன் ஸ்ட்ரெயிட், லாங் ஆன் ஸ்ட்ரெயிட். அதனால வருண் சக்கரவர்த்தி அடிச்சாங்க போடு. வருண் சக்கரவர்த்தி என்னைக்கெல்லாம் யாரும் அக்ராஸ் லைன் ஆடுறாங்க அவன் அவுட் இருக்கான். பட் அவனை நேரம் அடிச்சானா சூப்பர் ஆடுறாங்க.
என்னடா போபோ, ஃபில் சால்ட்டுக்கும் கேகேஆருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி. இன்ஃபேக்ட் கேகேஆர்னு சொல்ல மாட்டேன், ஈடன் கார்டன்ஸ் சொல்லுவேன். அந்த கிரவுண்ட்ல வந்து 400 ரன் மேல அடிச்சிட்டான் ஃபில் சால்ட். சரியான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்திருக்குல்ல ஃபில் சால்ட் அண்ட் கேகேஆர் ஆக்சுவலி. ஐ திங்க் ஃபில் சால்ட் ஒன் ஆஃப் தோஸ் பேட்டர்ஸ்ல பால் அப்படியே வழுக்கிட்டு பேட்டுக்கு வந்தா அந்த ஹீஸ் அட் இஸ் பெஸ்ட். காலை போட்டு அந்த ஒரு பேட் ஃப்ளோ ரொம்ப பால் கிட்ட போகணும்னு நினைக்க மாட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கவர் டிரைவ் ஒரு 4 அடிப்பாரு. அதுலயே தெரிஞ்சிச்சு ஓகே பால் உள்ள வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் அடிக்க போறேன்னு. அண்ட் சீக்கா சார் நானும் கமெண்ட்ரியில உட்காரும் போது ஒரு பாயிண்ட் பேசியிருந்தோம். வருண் போடும் போது ஸ்ட்ரெயிட்டா நிறைய டார்கெட் பண்ணான் ஃபில் சால்ட். ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் advantage and that eased out the pressure on Virat Kohli also. In fact, Virat Kohli first 3 balls he scored 10. Mistake shots are now he got off to a flyer. But this Phil Salt and Kohli partnership is going to ease out things on Kohli, and I think it will bring out the best out of Kohli in making him play more freely in தோணுது எனக்கு. இன்ட்ரெஸ்டிங் சீக்கா. இதுதான் விராட் கோலியோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்டார்ட் நான் நினைக்கிறேன். 25 of just 9 deliveries சீக்கா. He raced off to a flyer. ஒரு கிளியரா ஒரு பேட்டர்ன் தெரியுது சீக்கா. He is going to go after the bowling in power playல he is not going to hold back. 59 runs of 36 deliveries in the end. Yes, of course, அதுக்கப்புறம் ஒரு 2 விக்கெட் வந்தது, ஃபில் சால்ட்டோட விக்கெட் வந்தது, தேவ்தத் படிக்கலோட விக்கெட் வந்தது, நடுவுல சுனில் நரேன் again as usual brilliant, 4 overs 27 runs and 1 wicket. But Rajat Patidar the captain and coming in 34 of just 16 deliveries சீக்கா. வந்தா பொழுது கட்டினா இந்த வந்து நான் 20வது ஓவர் வரைக்கும் இந்த கேமை எடுத்துட்டு போகுது இல்ல, நான் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனேன், என்னோட ஃபர்ஸ்ட் விக்டரியை செலிப்ரேட் பண்ணோன்னு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் டு see ரஜத் படிதார் பேட்டிங் லைக் தட் சீக்கா. இல்ல சார், எனக்கு ரஜத் பட்டிதாரோட அந்த ஒரு ஆட்டிடியூட் பார்த்தோன்னே பேட்டிங்ல எனக்கு ஒரு சினிமா டைலாக் தான் தோணுச்சு. நான் ஆறு பேர் அடிச்சு ரவுடி ஆகலடா, நான் அடிச்ச 6 பேருமே ரவுடிடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இஸ் கமிங் இன். அடிக்கிற லைக் ஹி நெவர் வாண்டட் டு செட்டில். வந்த உடனே பாலை பார்த்து நான் அடிக்க தான் போறேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாம் யாருமே நெட் ரன் ரேட்லாம் யோசிக்க மாட்டாங்க. பட் ஹி வாண்டட் டு ஃபினிஷ் ஆஃப் த மேட்ச் 4 or 5 overs பிஃபோர் அண்ட் கோ. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கும்போது ஒரு கேப்டன் டீம் வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட் வே அண்ட் இட் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி டு see. போபோ நீ தப்பா சொன்ன. மஸ்ட் மேட்ச் பார்க்கணும். நெட் ரன் ரேட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி தான் பண்ணுவாங்க. ரைட் அப்படியே ஏறி மிதிச்சாங்க. when you are right on top ஏறி மிதிக்கணும். that's what you should do. You should just crush the opposition. That is what RCB did today in batting. crush பண்ணிட்டாங்க. which is what KKR failed to do. KKR வந்து right on top. நீ ஆக்சுவலா பார்த்தா they were 11 runs in over. அந்த சமயத்துல என்ன பண்ணு, உரிச்சு எடுத்துட்டு போடு 11 runs in over. அவங்க லூஸ் மாதிரி 11 runs in over கடைசியில போய் கோட விட்டோம். தேவடு தேசம் பண்ணி மாதிரி தேவடு தேசத்துக்கான கடைசியில போட்டு 170 போயிட்டாங்க. இத பாருங்க வியூவர்ஸ், எப்படி கோட் அவுட் இருக்காங்க பாருங்க. இந்த அழகுல வந்து வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், அந்திரி ஷோரியா, ரகுவஞ்சி, இந்த மஞ்சி அந்த மஞ்சி இந்த மஞ்சி எல்லாரும் வச்சு கோட் அவுட். So that means what RCB did was brilliant. ஏறி மெதிக்க வேண்டியது. டாக்கிங் அபவுட் விராட் கோலி மச்சான், விராட் கோலி இந்த மாதிரி ஸ்வீப்லாம் அடிக்கவே மாட்டான். ஸ்பின்னர்ஸ்லாம் எப்படி அடிக்கிறான் பாத்தியா? ஸ்பின்னர்ஸ் இப்பலாம் இஸ் வொர்க் சீக்கா. டெஃபினட்டா அது வொர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏதோ பிராக்டிஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ் மடக்கி அடிக்கிறான். மிட்டிகேட் ஸ்கொயர் இருக்குல அந்த கவ் ஷாட், அந்த கவ் கார்னர் கிவ் கார்னர் அந்த ஷாட் போட்டு அடிக்கிறான். அவனா விராட் அடிக்கவே மாட்டான் முன்னலாம். யா டெஃபினட்டா வந்து அந்த பாருங்க ஸ்லாக் ஸ்வீப்ல டெஃபினட்டா ஒர்க் பண்ணிருக்காருன்னு தெரியுது. கண்டினியூயிங் இஸ் ஃபார்ம் ஃப்ரம் வேர் ஹி லெஃப்ட் ஆஃப் சீக்கா. லாஸ்ட் ஐபிஎல்ல எங்க விட்டாரோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு விராட் கோலி. அந்த ரஜத் பத்தி நீ சொன்னிய ஒரு ஷாட் அடிச்சாடா. அந்த மாதிரி அஜித் ராணா வாயை பொத்திக்கோ, ரொம்ப குதிக்கிற நீனு, சும்மா தை குதிக்காத. ஆனா அவனா சரி இந்தியா காட்டு ரைட் ஒத்துக்கிறேன். மீனாட்சினா காலி ஆயிடுவேன். நீ போய் சொல்லிடுறவனா சும்மா தை வாய் விட வேண்டியது. வைடு போட்டா வைடுறா, அதுக்கு என்ன பண்ண முடியாது. அப்படின்னு கத்தின இந்த நக்கல்லாம் காலி ஆயிடும். கைடு கொடுத்தாங்க பாத்தியா, ஒரே ஒரு 4 ரன் ஒரு ஷாட் அடிச்சா பாத்தியா. ஒரே மேட்ச் தான் சீக்கா சார், சம பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்காங்க. ஒரே மேட்ச். ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா? எனக்கு தெரியும் வாய் விடாத சொல்றேன் நான். பொடிப்பையன் இப்பதான் ஆடி இருக்கான், இப்பதான் இந்தியாவுக்கு ஆடி இருக்கான் அவன். நான் தான் சொன்னேன் அர்ஷித் ராணா வெரி குட் போலர், போன என்கரேஜ் பண்ணிதான். ரொம்ப குதிச்சேன்னு வச்சுக்கோ, நக்கல் காமிச்சு வச்சுக்கோ, ஆண்டவன் ஒருத்தருக்கா மச்சான் தலையில போடுவான். இன்னைக்கு போட்டா பாத்தியா மீனாட்சி என்ன தெரியுமா பாரு, ஒரே ஒரு 4 4 பாத்தியா அந்த 4 ஷாட் என்ன ஷாட்னு தெரியல. அது கட்டும் கிடையாது, ஒரு டாப்பும் கிடையாது, ஒரு ஸ்கொயர் டிரைவும் கிடையாது. காம்பினேஷன் ஆஃப் ஸ்கொயர் கட், ஸ்கொயர் டிரைவ், கட்டு, அலெக்ஸுக்கு தட்டு பறக்குது பாரு. அர்ஷித் ராணா வார்னிங் உனக்கு. இதே மாதிரி கண்டினியூ பண்ண அதுக்கப்புறம் எல்லாரும் உனக்கா ஹாய் ஒய் யூ அப்படின்னு வச்சுக்கிட்டு டீம் கொண்டு வரும் ஜாலியாரு.
Yeah, but in all, to sum up the performance, Shika, நீங்க இன்னும் வந்து you're still not fully on board with RCB ன்னு எனக்கு கிளியரா தெரியுது. I Definitely. tell you what, I still believe that batting is brilliant. I'm being very honest with you. I'm being a very clear cricketing. நான் பட் கேகேஆர் முதல்லயே சொல்றேன் இந்த டீம் வேலைக்கு ஆகாது சொன்னேனாலே நம்ம ப்ரிவியூல. Now Yeah. I'm not even talking about KKR. நான் கேகேஆர் என்னைக்கே சொல்றேன் இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆக மாட்டான். I said RCB will qualify தான் சொல்லிருக்கேன். சான்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஹை தான் சொல்லுங்க ஆர்சிபிக்கு. ஆர்சிபி டெல்லி இன்னைக்கு கூட சொல்றேன் ஆர்சிபி டெல்லி கேபிட்டல் சிஎஸ்கே 3 டீம்ல இந்த மும்பை இந்தியன்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த 5 டீம்ல 4 தான் வரப்போகுது. பஞ்சாப் சேர்த்துவாங்க. எது பஞ்சாப் நீ வச்சுக்கோ எனக்கு என்ன கவலை, நீ வச்சுக்கோ உனக்கு பஞ்சாப் உன் பஞ்சாப் நீயே வச்சுக்கோ எனக்கு என்ன கவலை. நீ பஞ்சாப் வந்து அவங்க சும்மா தர்மத்தை காட்டிட்டு இருக்காங்க கிரிக்கெட், நீ வேற விடுறாங்களே. இந்த பாரு இந்த சீசன் பாரு மேன் நீ பாரு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆர்சிபி எப்ப தெரியுமா சீகா கேமே மாறிச்சு, எப்ப தெரியுமா எனக்கு ஒன்னே சொல்றா என் குதிரை பழைய குதிரை புவி ஒருத்தர் இருக்கானே அவன் வந்து ரிதம்ல வந்தா ஆர்சிபிக்கு நல்ல சான்ஸ். என் பழைய குதிரை புவி ரிதம் வரலன்னு அவன் ஜிங்கு ஜாக்கு இந்த மூவ்மெண்ட் வந்துச்சு. Then you say I say yes, but I still believe the spin department they're going to struggle. That is going to be the interesting point. பார்க்கலாம் ஆர்சிபி என்ன பண்றாங்கன்னு. ஆனா ஜஸ்ட் சும்மா இது வந்து ஒரு நல்ல ஒரு நக்கல் ஃப்ரம் த சன். எங்க கேம் மாறிச்சுன்னா சீகா கமெண்ட்ரி பாக்ஸ்ல வந்து காலிடா ஆர்சிபி சீகா வெயிட் பண்ணுங்க இப்பதான் ஆர்சிபி திருப்பி வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அங்கதான் கேம் மாறிச்சு. இவன்கிட்ட போய் நான் சரண்டர் டிவியில போய் சரண்டர் பண்ணேன். என் தலை விதி. இதுல பெஸ்ட் என்னன்னா நான் தான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். நான் பார்த்து சீகா சார் மைக்கை எடுப்பாரான்னு 2 பாலா சீகா சார் மைக்கே எடுக்கல. ஓகே வரல முடியல டேடியால. எனிவே பட் லெட்ஸ் கோ ஆன் ஏன்னா நாளைக்கு வந்து பிளாக் பஸ்டர் எல் கிளாசிகோ. Have to talk about CSK versus Mumbai Indians, Chika. நீங்க ஆல்ரெடி இன்னைக்கு கிரவுண்ட்ல போனீங்க 2 பேரும். What did you pick up, Chika? நீங்க in fact a lot of pictures with you with the Mumbai Indians players ஓட interact பண்ணிருந்தீங்க. Obviously ஹர்திக் பாண்டியாவை பார்த்து நல்லா கட்டி பிடிச்சி ஜாலியா பேசியிருந்தீங்க. சூரியகுமார் யாதவ்க்கு as usual சைட்ல கூப்பிட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருந்தீங்க. என்ன Chika பேசுனீங்க? How is it looking in Chepauk because you were there in the ground today? See, அவங்க என்ன பண்ணாத சூரியகுமார் யாதவ் was going for the press conference, so he had time. அவங்க 2 சார் வாங்க சார் he also likes me a lot. எனக்கு 2 நிமிஷம் பேசி போனா. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ஜாகிங் மட்டும் போச்சு வாட 2 நிமிஷம் பேசி போனா. அவ்வளவுதான் அவன் ஜாகிங் மட்டும் பேசி 2 நிமிஷம் பேசினா. அதுக்குள்ளேயே சிஎஸ்கே பையன் ஒருத்தன் தான் அந்த ருத்ராஜ் அவன் இவன் வந்தான் விஜய் சங்கர் வந்து அவனும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசி போனான். இவன் தான் போபோ தான் போட்டோல எடுத்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு இவன் வந்தான். அதுக்குள்ளேயே ருத்ராஜ் கைக்வாடு வரைச்சு நான் ஷோக்கு போயிட்டேன். So I could not even have a word with him. சிஎஸ்கே டீம் லேட்டரா தான் பிராக்டிஸ் பண்ண வந்தாங்க. சோ சிஎஸ்கே 2 டீம் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. சிஎஸ்கே டீம் அந்த சைடு பிராக்டிஸ் பண்ணி சோ என்ன எல்லாரும் ஹலோ நம்மளுக்கு என்ன இருக்குது என்ன பண்ண போறோம் இது பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி என்ன பண்ண பண்ணு விஜய் சங்கர் விஷ் பண்ணாடே நல்லா பண்ணா அப்படின்னு ருத்ராஜ் ஆல் தி பெஸ்ட் ருத்ரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில கை காமிச்சு போனேன். பட் எல்லாம் செம பிராக்டிஸ். ஏன்னா என்ன இருக்கு எப்படின்னா 2 டீம் இன்டென்ஸா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. விக்கெட் எனக்கு தெரியல இன்னைக்கு இப்படி இந்த விக்கெட் இப்படியே மாதிரி இருக்கு போதான் இன்னைக்கு கொஞ்சம் விக்கெட் பார்க்க கொஞ்சம் பேட்டிங் விக்கெட் மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்ல. நாளைக்கு பேட்டிங் விக்கெட் மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. பட் ஒன்லி திங் என்ன சொன்னாங்க லோக்கல்ஸ் என்ன சொன்னாங்க அந்த மார்க்கெட்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த கிரவுண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பயங்கர டியூ இருக்கான் லாஸ்ட் 2 days. பயங்கர டியூ இருக்கான். போபோ நீங்க ஆக்சுவலி கிரவுண்ட்ல இருந்தீங்க அங்க. Did you notice any dew factor anything? இல்ல சோ we were there on the ground only till 6:30. சோ அது வரைக்கும் டியூ எதுமே இல்ல. ஐ திங்க் அதுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் we didn't get on the ground. பட் இன்னைக்கு டியூ வருது நான் இந்த 8:30 வரைக்கும் டியூ வருது நான் கிரவுண்ட்ஸ்மேன் அது என்ன சொன்னா லாஸ்ட் 2 days பயங்கர டியூ இருக்கு. பட் கிளவுடியா தான் டியூ வராதுன்னா பட் wicket looked like a slightly batting wicket. I thought it will be more of a turning spinning wicket. பட் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு ப்ரீ மேட்ச் பிச் ரிப்போர்ட் பண்ணிச்சு தென் பார்த்தா தெரியும். இன்னைக்கு விக்கெட் வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியாது. நாளைக்கு போய் தான் விக்கெட் பார்க்கணும். As it stands now, he's look like a guy slightly batting wicket. இன்னொன்னா தோனி வந்து 6 அடிக்க பார்த்து பிராக்டிஸ் பண்ணாங்க. டங்கு 6 எல்லாரும் சில பேர் 6 அடிக்க பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க ஒருத்தர் லொட்டாங்க அடிச்சிருந்தான். ஐ திங்க் இது இவன் தான் நினைக்கிறாரு நம்ம ரச்சின் ரவீந்திரா. அவனு 6 அடிக்க பார்த்துருந்தான் ரச்சின் ரவீந்திராவும். ஸோ தேர் பிராக்டிசிங் ஹிட் 6 சில டீம்ஸ் சில பேர் போலிங் எல்லாம் பண்ணிருந்தாங்க. எல்லாம் பண்ணிருந்தாங்க. நீ என்ன பார்த்த பாபு உனக்கு என்ன கண்டு தெரிஞ்சது? அதான் எனக்கு நான் நோட் பண்ண ஒரு 2-3 விஷயம். அனினா எஸ்பெஷலி இந்த ராபின் மின்ஸ்னு ஒரு பேட்டர் இந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் அடிச்ச 6 எல்லாம் எங்கெங்கயோ போய் விழுந்துச்சு. நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. லெஃப்ட் ஹேண்டர் மேட்ச் எல்லாம் முடியாதுடா. அது யார சொல்ற நீங்க? வெயிட் பண்ணுடா. யார்கண்ட்ல இருந்து ஒரு விக்கெட் கீப்பர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் he missed out last year because of injury. ஒரு ஆக்சிடென்ட்டோ அதனால he missed out last year.
he has great promise. அவன் நிஜமாலே சொல்றான், அடிச்சு அடிலாம் எங்கேயோ ஹர்திக் பாண்டியா bowling போட்டிருந்தாரு ஃபுல் த்ராட்டில்ல. இன்ஃபேக்ட் he took breaks நிறைய bowling போட்டது ஹர்திக் பாண்டியா. பவுன்சர் கிட்ஸ் எல்லாம் புடிங்கி அடிச்சாரு ஸ்கொயர் லெக் மேல. So that is one thing that I definitely noticed. Hardik Pandya had a very will he start tomorrow, Bobo? No, I think he will start on the number 7 role as a wicket-keeper batter. I feel he will start. எனக்கு தெரிஞ்சு he will give him a run. சரி, இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் ஸ்டார்ட் லுக்கிங் அட் மும்பை இந்தியன்ஸ். பின்ன அங்கேயே சீக்கா ராபின் மின்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலி டவுட்டட் ஹிம் டு ஸ்டார்ட். அவர் நம்பர் 7ல, நமந்தீர் நம்பர் 6ல, எஸ்பெஷலி இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால தே ஹேவ் டு பிளே தட் எக்ஸ்ட்ரா இந்தியன் பிளேயர் சீக்கா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பொசிஷன்ல யாராவது ஆடியே ஆனோம். அஃப்கோர்ஸ் பும்ரா பொசிஷன்ல வந்து யார் ஆடுவாங்கன்னு அது அப்புறம் நம்ம பேசுவோம். பட் லுக்கிங் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர், வாட் டு எக்ஸ்பெக்ட் சீக்கா? ஆர் வி கோயிங் டு எக்ஸ்பெக்ட் ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ் டு பிளே அட் த டாப்பா? இல்லாட்டி வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ண போறாங்களா? How are they going to fit it in? Should Rickleton and Rohit open? Should Will Jacks and Rohit open? எப்படி இந்த காம்பினேஷன் இருக்க போகுது? பிகாஸ் வில் ஜாக்ஸ் இஸ் கோயிங் டு பி டெட்லி யூஸ்ஃபுல். அவரோட ஆஸ்பின் ரொம்ப தேவை, எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கு லைனா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே. தி அதர் கொஸ்டின் என்னன்னா, ரிக்கில்டன் ஆட போறாரா இல்ல தே ஆர் கோயிங் டு பிவிட் டுவர்ட்ஸ் தேர் போலிங்கா? நீங்க எப்படி சீக்கா பாப்பீங்க அத? நான் வந்து டீம் காப்ஷன் நான் வில் ஜாக்ஸ் தான் பாடுவேன். ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் வில் ஜாக்ஸ் தான். Will Jacks a kind of a proven product. கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கர செஞ்சுரி. And both of them play சீக்கா இப்போ ஹர்திக் இல்லாததுனால. டேய் உனக்கு வந்து நீ பாரு ட்ரெண்ட் போல்ட் ஆடி ஆடுவான். நீ மறக்காத இன்னொன்னு பார்த்தா அவனுக்கு வந்து இந்த முஜிபுர் ரஹ்மான் ஆடி ஆடணும் அண்ட் சாண்டர் ஆடி ஆடணும். முஜிப் ஆடியே ஆகணுமா? சாண்டர் நிச்சயம் ஆடி ஆகணும். முஜிப் ஆடியே ஆகணுமான்னு நான் கேட்கறேன். 100% நான் ஆடுவேன் முஜிப். நான் ரிக்கில்டன் வந்து எனக்கு முதல் மேட்ச் நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன், பாப்பேன். எனக்கு நான் ரிக்கில்டன் வேற சொல்றேன். ரோஹித் சர்மா இருக்கான் ஓப்பனிங்ல. ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் நம்பர் 3. இந்த பிவன் ஜேக்கப், கிவன் ஜேக்கப் வேணாம், அந்த பையன் உள்ள வச்சுக்கோ. திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4. தென் நீ சொல்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா கிடையாது இன்னைக்கு, அதனால தான் நான் சொல்றேன். will they be tempted to play ராபின் மின்ஸ் சரியாபா? மின்ஸ் சொன்னியா? நமந்தீர் நம்பர் 5, ராபின் மின்ஸ் நம்பர் 6னா அந்த பேட்டிங் ரொம்ப வீக்கா தெரியுது சீக்கா. நீங்க வந்து அந்த பேட்டிங் அந்த லோவர் ஆர்டர்ல ரொம்ப வீக்கா தெரியுது. they have to play Will Jacks. then you are right. then முஜிபுர் ரைட் மாடா ரிக்கில்டன் ஆடி முஜிபுர் டிராப் ஆயிடுவான். அங்கதான ஆனா கொஸ்டின். ஓகே போபோ, ஐ கம் டு யூ. நீங்க ஆப்வியஸ்லி அங்க நீங்க பாத்தீங்க அங்க எனி சான்ஸ் ஆஃப் வில் ஜாக்ஸ் பிளேயிங் இன் தி மிடில்? அந்த மாதிரி ஏதாவது யோசிப்பாங்களா? ரயன் ரிக்கில்டன் ஓபன் பண்ண வச்சுட்டு வில் ஜாக்ஸ் இன் தி மிடில் as a floater-ஆ? because but Will Jacks they'll be wasting Will Jacks there for sure if they play there. I think அதான் ஸ்பாயில் ஃபார் சாய்ஸஸ் தான். நீங்க ரயன் ரிக்கில்டன் ஆடணும்னா he has to open the innings. வேற வழியே கிடையாது. வில் ஜாக்ஸ் ஆடணும்னா நீங்க டாப் 3ல ஆட வைக்கணும். இல்லனா I think you'll be wasting on him. So இந்த காரணத்தினால maybe they'll pick one out of these two and I feel Will Jacks will get the nod ahead of Ryan Rickleton தோணுது. ஏன்னா உங்களுக்கு திலக் வர்மா and சூரியகுமார் யாதவ் have to play 3 and 4 for you. So is it a necessity Chika? Because we've seen Tilak Varma being used at number 5 for Mumbai Indians a lot. இந்த மேட்ச் ஹர்திக் இல்லாததுனால அந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுப்பாங்களா? பிகாஸ் தே நீட் சம்படி இன் தி மிடில். ஒரு இந்தியன் ஹர்திக் நம்பர் 5னா நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துப்பேன் சீக்கா. முஜிப் நீங்க ஆடலாம், யூ டோன்ட் ஹேவ் டு பிளே ரயன் ரிக்கில்டன். பிகாஸ் இப்போ ஹர்திக் இல்லாததுனால ஒன்னு ஆல்ரவுண்டர் மிஸ்ஸிங். சேபாக்ல நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ்ஸிங்னா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர் யாருமே கிடையாது. லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஸோ தேல் ப்ராபப்லி ஹேவ் டு பிளே போத் வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் ரிக்கில்டன். கேன் தே கோ டாப் 3 ரயன் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா and Will Jacks, then Tilak Varma and Suryakumar Yadav to play in the middle? ஏன்னா ஹர்திக் இல்லாததுனால. Go ahead. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி ஒரு டீம் போர்டு ஒரு விஷயம் எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் பண்ணீங்க எல்லாரும். சார் நீங்களும் சரி, பாபு சார் நீங்களும் சரி, நீங்களாம் ரொம்ப இது பண்ண அத என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. நீ சொல்ற மாதிரி இந்த இவன் ஹார்திக் பாண்டியா ஆடாதது பிக் ப்ளோ ஃபார். அதனால இப்ப ஹார்திக் பாண்டியா கிடையாது, பூம்ரா கிடையாது. அந்த பாரு அந்த டீம் வந்து ஒரு 40% புஷ்ஷின்னு இறங்கிடும் மச்சான். 40 to 45% புஷ்ஷின்னு இறங்கிடும். So too much dependency on Rohit Sharma or Hardik Pandya and sorry not Hardik Pandya, Suryakumar Yadav and Tilak Varma. Because Rickleton, we'll have to wait and see. The மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்னா சவுத் ஆப்பிரிக்கால பிஸ்தா மச்சான், இந்தியால வந்து அடிக்கணும். அந்த ஒருத்த ஹாரி புருக்னு ஒருத்தர் தான் தெரியுமா உனக்கு? புருக் அப்படின்னாங்க எல்லாரும். அவன் இங்கிலாந்து அடிச்சான், இவ்வளவு அடிச்சா 10,000 அடிச்சான். இந்த அணி தான் குதிப்பான். ஹாரி புருக் தெரியுமா ரெக்கார்ட்? இவ்வளவு அடிச்சா அவ்வளவு அடிச்சானுவான். இங்க இந்தியாவுக்கு வந்து
அது மேல போகல, முறுக்கு கூட வரல, முருகிலே நின்று போயிடுது அவனுக்கு. ஏன் சிக்கா அவ்வளோ பிளேயர்ஸ் நான் சொல்லும் போது, இவ்வளவு நல்லா பண்ணும் போது சொல்லும் போது ஒரு பிளேயரை சிங்கிள் அவுட் பண்ணி சொன்னீங்க பாருங்க, அதே வில் ஜாக்ஸ் தான் சொன்ன லாஸ்ட் இயர். அப்போ நீங்க கேட்கலையா என்ன? அதேதான் வில் ஜாக்ஸ், அது வில் ஜாக்ஸ் சொன்னாங்க, வில் ஜாக்ஸ் பிரமாதம் பண்ணிட்டான். அதுதான் சொல்ல வரேன்டா. சோ அந்த அதெல்லாம் அந்த மாதிரி அந்த ரிக்கில்டன் ரிக்குன்னு வருதுல, ரிக்கில்டன் வருமா இல்ல ரிக்குன்னு நிக்குமா தெரியல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி டெவால் பிரேவிஸ் வச்சிருந்தாங்க. டெவால் பிரேவிஸ்கார ஏபிடி ஃபியூச்சர் ஏபிடி ஃபியூச்சர் ஏபிடி ஃபியூச்சர் ஏபிடி அந்த ஊர்ல நடத்திட்டு வந்தாங்க. அந்த டெவால் பிரேவிஸ் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. நான் அவனும் ரிக்கில்டன் வந்து ப்ரூவன் கஸ்டமர் சிக்கா. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயும் 100 அடிச்சாரு. அவன் ரிக்கில்லாம் அங்க இங்க டர்ன் அடிப்பான் தான் பாக்கணும். அவன் ரிக்கில் வெளில இங்க அடிப்பாங்கன்னு பாக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா இங்க ரிக்கில் இன் சவுத் ஆப்பிரிக்கா இங்க டன் வருமானு பாக்கணும். அதுக்கப்புறம் தான் வேணும். அப்பதான் நான் ஒத்துப்பேன். நான் சரி ஓகே. ஹாரி ப்ரூக் அவர் போயிட்டாரு. என்ன பண்ணா நான் வரவே இல்ல தலைவரே. ஹாரி ப்ரூக் விட்டுருக்க தலைவரே, நிறைய சொல்லியாச்சு ஹாரி ப்ரூக். இல்ல ஹாரி ப்ரூக் விட்டா தெரியுமா, அவன் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் இயரே கொடுத்துறாங்க. சன்ரைஸ் ஆயிட்டு பாரு, அவனுக்கு 14 5 கோடி ரூபாய். எனக்கு போற லைஃப் முழுக்க போற, அவன் நின்று போயிடான் அப்படியே அங்க. Anyway, let's go back. ஏன்னா அவங்க bowling பாக்கறச்சே போபோ, let's come to their bowling போபோ. ஏன்னா bowling பாக்கறச்சே சீகா சொன்ன மாதிரி சாட்னர் ஷூர் ஷாட் ஸ்டார்டர். Karan Sharma, they have Indian leg spinner who might play, especially Chepokla. He could definitely play. Karan Sharma, they will use. Will Jacks, of course, அவரோட ஆஸ்பின் வேற கொடுப்பாரு, ஒரு 4 overs கொடுப்பாரு. Trent Bolt will definitely start. Deepak Chahar will definitely start. இங்க இருந்துதான் இதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு. யாரு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க பும்ராவை? நீங்க யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா போபோ ப்ளீஸ் டேக் அஸ் த்ரூ இட். நீங்க எல்லாம் அந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஹூ லுக்ஸ் லைக்லி டு ரீப்ளேஸ் பும்ரா? ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி த்ரூ அவுட் த இயர்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்டே சான்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு செட்டான ஒரு பேட்டர்ன் ஒரு 4th கேம் 5th கேம் அப்புறம் கொண்டு வராங்க. ஸோ ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் somebody like an Arjun Tendulkar plays. He also had a very extended bowling session today. He started off bowling. And Reece Topley was also there, but again, on the foreign player quota will be a problem for them if they want to think about Reece Topley. I might not be surprised if Arjun Tendulkar plays. I mean, நீங்க surprised தான் look at but the only எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற மாதிரி கரண் சர்மா is a good point. and Karan Sharma they'll play. I don't know what they going to whether Arjun Tendulkar போறாங்களா இல்லனா வேற யாராவது மீடியம் பேசர். No, there are other medium pacers. Raj Bava இருக்கான், ஒரு decent all rounder. They have that option in Raj Bava. The other close-ஆ நான் பாக்குறது வந்து அந்த வெங்கட சத்யநாராயணன் ஒரு ஃபாஸ்ட் bowler இருக்கான் சீக்கா. They might use him, ஒரு tall fast bowler. He can come and hit the deck. அவன் யூஸ் பண்ணலாம். அஸ்வினி குமார் is another medium pacer who they might use. So இவங்க மூணு பேர்ல அர்ஜுன் டெண்டுல்கர் or வெங்கட சத்யநாராயணா or அஸ்வினி குமார், இவங்க மூணு பேர்ல ஒரு bowler ஆடுவான்னு என்னோட பிலீஃப். தீபக் சேர் நாட் கன்வின்சிங். ஆக்சுவலி பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாளைக்கு. தீபக் சேர்னா ஒரு போலர் மச்சான், போலர் ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல செமையா ஸ்ரீ வந்து கச்ச எவ்வளவு ரோஹித் சர்மா எடுத்திருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் 4 ஓவர் போடணும். அவன் போடுற போலிங் இப்பதான் இறங்கிடுது. தீபக் சேர் 4 years back was different. தீபக் சேர் டுடே டிஃபரெண்ட். இப்ப செம பூ இருக்கான். சோ தீபக் சேர் வச்சு ஆட போறான். நல்ல டொமஸ்டிக் சீசன்ல இருந்து வராரு சீக்கா. ஒரு 6 பார்லாம் எடுத்திருக்காரு ரஞ்சி டிராஃபில. எனக்கு தெரியாதுப்பா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, நீங்க பாத்துருக்கீங்க, நாளைக்கு பார்த்து விக்கெட் எடுத்தா நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு பூ விடுறானா இல்லையா ஃபார் ஸ்டாண்டர்ட் தெரியலையே, நாளைக்கு பார்த்தா தானே தெரியும். ஃபார் ஸ்டாண்டர்ட் நீங்க வாங்கி லாஸ்ட் 2 years பார்த்துட்டு இருக்குது எப்படி? 100% லாஸ்ட் 2 years இல்ல சீக்கா, லாஸ்ட் ஒரு 4 அந்த 2021 IPL க்கு அப்புறமே தீபக் சஹர் was not at his best. நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ். எனக்கு தெரிஞ்சு தீபக் சஹர் மெயின் bowler ஆடினா இஸ் இட் வொர்த் இட்? சோ நாளைக்கு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஓபனா ஒரே சான்ஸ் என்ன பேட்டிங் அடி அடிக்கணும். ஒரு போல்ட் சாண்ட்னர் அண்ட் இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் போலிங் போட்டு அதை மேப் பண்ண முடியும். இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி a very tough task because without Bumrah and see Hardik Pandya all round அடிச்சா bowling வந்து பேட்டிங் போயிடுது. Hardik Pandya that's the big problem. That's a big problem. And Bumrah 4 ஓவர் அப்படியே போயிடுது. 4 overs 20 runs போயிடுது. That's a huge thing, it's a huge impact. And உனக்கு Hardik Pandya 4 ஓவர் போயிடுது, ஒரு 30 ரன் போயிடுது, 40 ரன் போயிடுது, எல்லாமே போயிடுது, செம கேட்ச் போயிடுது. So huge, you know that. நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ப்பா, பும்ரா இல்லனா கஷ்டப்படுவாங்கன்னு. அது என்னோட உண்மை. இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் that I feel Mumbai might think of is
பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 overs நீங்க லூஸ் பண்ணதுனால டு ஸ்ட்ரென்தன் யுவர் bowling, கார்பின் பாஷ் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஆப்ஷன். ஹி இஸ் a solid all-rounder from South Africa, so they might think that way also. எவ்வளவு Or foreigner left arm நாலு பேர் restart. எவ்வளவு ஃபாரினர் ஆட முடியும்? பின்ன நீ ரயன் ரிக்கல்டன் Yes, ஆட முடியாது, உங்க அதுதான் பேட்டிங் நான் வீக் சொல்ல ஆயிடும். That's where I'm coming. So if you're playing Corbin Bosch, he can give you that lower order கொஞ்சம் அந்த அடிக்கிற மாதிரி and 4 overs. நீங்க ரிக்கல்டன் probably he'll have to sit out. ரிக்கல்டன் or வில் ஜாக்ஸ்ல ரிக்கல்டன் மேபி உட்காந்துட்டு நீங்க ராபின் மின்ஸ் ஒரு படி மேல, நமந்தீர ஒரு படி மேல நம்பி நம்பர் 5 நம்பர் 6ல நீங்க ஆட வைக்கணும். அகைன் தட் இஸ் இது. சாண்ட்னர் உங்களுக்கு 7ல வருவான், பாஷ் உங்களுக்கு 8ல வருவான். So தீபக் சேர் at 9, not that bad a batting order again, but அந்த 5 and 6ல உங்களுக்கு huge inexperience with நமந்தீர் and ராபின் மின்ஸ். 5-6 மட்டும் இல்ல போபோ, ஈவன் 7-8லயும் சாண்ட்னர் ஒரு 18 மேட்ச் தான் ஆடி இருக்காரு ஐபிஎல். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது சாண்ட்னர். சோ நீங்க உங்க நம்பர் 7 நம்பர் 8ல நீங்க பாக்கறச்சே ஒரு பவர் ஹிட்டர் மிஸ்ஸிங் நீங்க பாக்கறச்சே ஹர்திக் இஸ் a big blow for them, so they have to find a way to fill that. But let's come to CSK. ஏன்னா CSK also has a problem, Chika. Playing 11ல டெவின் கான்வே ஆட போறாரா, ரச்சின் ரவீந்திரா ஆட போறாரா? Did you guys see something where Devin Conway and Rachin இவங்க ரெண்டு பேர்ல ஏதாவது பிராக்டிஸ்ல பாத்தீங்களா, where Devin Conway was getting more preference or Rachin was getting preference? Obviously CSK came later in சொன்னீங்க, so you guys probably couldn't have seen it. But who would you start with, Chika? Devin Conway and Rachin Ravindra? Are you starting both of them tomorrow? Are you starting just one? They came for the next session because late ஆனாங்க, அதனால we could not meet them because அதுக்கப்புறம் நாங்க கமெண்ட்ரி பாக்ஸ் போயிட்டோம். அந்த வீடியோ நாங்க ரெண்டு பேர் கமெண்டேட்டர்ஸ் பாக்ஸ் மேல போயிட்டோம், நான் கிரவுண்ட் இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு நான் தான் 2 பேர் ஆடுன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நீ சிஎஸ்கே டீம் போடுப்பா, நான் என்ன இருந்தாலும் 2 பேர் ஆடுவேன். நான் கான்வே, ருத்துராஜ் கைக்வாட், கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 1 2 3 இவங்க தான் நான் ஆடுவேன்ப்பா. 4 வந்து சிவம் துபே, நம்பர் 5 வந்து மேபி அந்த சமயத்துல விஜய் சங்கரும் விஜய் சங்கர் எப்படி வச்சுப்பா, விஜய் சங்கர் தான் ஆடுவான் போது நாளை மேட்ச் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல. 5 பாப்பேன், விஜய் சங்கர் எவ்வளவு ஓவர்ஸ் இருக்குன்னு பாப்பேன். இல்லன்னா நேரம் டபக்குன்னு போட்டு ரவீந்திர ஜடேஜா. ராகுல் திரிபாதி வேணாமா சீக்கா? யாரு? ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதி எனக்கு வேணாம், எனக்கு வேணான்றேன். ஏன் ராகுல் திரிபாதியே வேணாம் எனக்கு. நான் 5ல பெரிய விஜய் சங்கர் வச்சுப்பேன், அது பாப்பேன் எவ்வளவு ஓவர்ஸ் ஆடுதுன்னு பாப்பேன். இல்லன்னா தோனி ஜடேஜா அடிச்சுன மேல எனக்கு. அப்புறம் வந்து என்னது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண 10 ரன் இருக்கும் 500 பாஸ் 1 இஃப் நீட் பி ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு சாம்கர் நாளைக்கு ஆடுவாங்க, ஆனா நிறைய பேட்டிங் ஆடிதான் நினைக்கிறேன். சோ நீ பார்த்தா சாம்கரன் 10 ரனா அங்க வந்து டாப்ல 2 ஃபாரினர்ஸ். நூறாமட் இல்லையா? நூறாமன் வந்துட்டேன், சாரி நூறாமன் வந்துட்டேன், சாரி கம்யூனிகேஷன். எனக்கு தலையே சுத்துது, எனக்கு தலை சுத்துது எனக்கு. அனி இன்னைக்கு வந்து ராகுல் திரிபாதி had an extended net session. அண்ட் இன்னைக்கு சிஎஸ்கேக்கு நீங்க கேட்டீங்க ஏதாவது பார்த்தோமான்னு, சிஎஸ்கே had an optional net session. ஸோ நிறைய பேர் வரல பெருசா. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ என்ன வேணுமோ வந்து பண்ணியிருந்தாங்க. சாம் கரன் had a lot of like பேட்டிங், நிறைய பேட்டிங் ஆடினாரு சாம் கரன். சிவம் டூபே நிறைய பேட்டிங் ஆடினாரு. ஸோ ஐ ஃபீல் திரிபாதி will start ahead of விஜய் சங்கர் is what I think. And he might be given that number 3 or number 4 role. மேபி ரச்சின் ரவீந்திரா ஆடுறாருன்னா போத் ரச்சின் ரவீந்திரா அண்ட் திரிபாதி ஆடுறாங்கன்னா திரிபாதி. எனக்கு என்ன தோணுதுன்னா சீக்கா, ஐ திங்க் ஐதர் ஒன் தான் ஆடுவாங்க and Sam Curran will definitely play as the all-rounder ன்னு தோணுது சீக்கா. They'll play Sam Curran, Noor Ahmed, Patirana and either one of Devin Conway and Rachin Ravindra. And I wouldn't be surprised if they use both Rahul Tripathi and Vijay Shankar. CSK எப்பவுமே பண்ணிருக்காங்க, நீங்க எடுத்து பாருங்க அவங்களோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சீக்கா, அவங்க எப்பவுமே அவங்களோட போலர்ஸ் மேலதான் ஃபாரின் பிளேயர்ஸ்ல நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. பேட்டிங்ல வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் போலர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. பேட்டிங்ல பாக்கச்சே they'll trust their batters சீக்கா. யார் ஆக்ஷன்ல எடுக்கிறாங்களோ, ஒரு ரஹானே எடுத்துக்கோங்க, ராய்டு எடுத்துக்கோங்க, they'll always be in the 11. சோ நீங்க நம்பர் 3ல ராகுல் திரிபாதி ஆடி, நம்பர் 4ல மேபி சிவம் டுபே வாக் இன். அதுக்கப்புறம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி விஜய் சங்கர் எடுத்துட்டு வரணுமா இல்லாட்டி அன்சுல் கம்போஜ் ஆடணுமா கூட அவங்க யோசிக்கலாம். நம்பர் 5ல சாம் கரன் will give you that number 5. நம்பர் 6ல தோனி, நம்பர் 7ல ரவீந்திர ஜடேஜா. Then depending on the situation, early wickets na, then you can play Vijay Shankar. Early wickets willana, then you can play Anshul Kamboj. Maybe they'll pivot towards that. அதுவா கூட இருக்கலாம் சீக்கா. Maybe, I don't know. But என்ன வேணா சொல்லு, ஆனா CSK சாம bowling. இந்த மாதிரி ஒரு சைடு அஸ்வின், ஒரு சைடுல நூர் அகமது, ஒரு சைடுல சாலிட் பாரு, நூர் அகமது, அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா 3 சாலிட் 12 ஓவர் சீல்டு போறாங்க. 10 ரன் அங்க ஒண்ணு, அங்க 10 ரன் டாப்ல இருக்காங்க அங்க. சோ 16 ஓவர் சீல்டு. இங்க வேணா இது போட்டா பூ இருக்கா, ஒருத்தர் இருக்கா சாம்கன் ஒரு பூ எடுத்துக்கிற இருக்கா. அது கலீல் அஹ்மத்
அதான் கலில் அமௌண்ட் இருக்காண்டா, அதான் சொல்றேன். இருக்குடா, கலில் அமௌண்ட் இருக்கான், இவனு இருக்கான். ஸோ ஐ திங்க் போலிங் இஸ் சீல். பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கைக்வாட் இந்த மாதிரி விக்கெட்லாம் போட்டு கைட்டி கொடுத்துருவான்னு தோணுது. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல ஆன் நாட் பிகாஸ் நம்மளாம் சிஎஸ்கே, நம்மளாம் ஊர் சிஎஸ்கே, நம்ம மெட்ராஸ் சென்னைன்னு நான் பேர்ல பியூர்லி ஆன் கிரிக்கெட்டிங் மெரிட் ஐ திங்க் சிஎஸ்கே பிகாஸ் மும்பைக்கு வந்து பாண்டியாவும் கிடையாது, இவனும் கிடையாது, சாரி பும்ராவும் கிடையாது. பும்ரா கிடையாது. பும்ரா ஒரே போல நம்ம T20 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா மச்சான், ஒரே போல வின் பண்ணி கொடுத்தா டோர்னமெண்ட். அவனு கிடையாது, பாண்டியாவும் கிடையாது. ஸோ ரெண்டு பேர் இல்லைன்னா கொஞ்சம் தத்திக்கினத்தோம் தாம் தான் மும்பை இந்தியன்ஸ் நாளை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ unless otherwise they come with some brilliant batting. அதுதான் ஒரே இது. Yeah, I agree with you, Chika. Bobo, நீங்க agree பண்ணிக்கிறீங்களா? I think tomorrow CSK will nip it in எனக்கு தோணுது. Same, yeah. I think without Bumrah and Hardik Pandya, ரெண்டு பெரிய ஓட்டைங்க. அதுவும் வந்து when you're coming into unbeaten full Chepak support and given that El Clasico field that has already been built up, இவங்க ரெண்டு பேர் இல்லாததுனால on paper CSK is definitely high and I feel CSK are going to start with a winning note. So now bowling was solid for CSK. I feel it's going to be CSK tomorrow. யா சிக்கா, நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க 7 out of 7 ஹோம்ல வின் பண்ணுவாங்கன்னு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. 7 அடிச்சுவாங்கடா. அனி பாரு, இப்ப 7 on 7 அடிப்பாங்க இதுங்க. ஏன்னா அந்த மாதிரி போலிங் எடுத்துருக்காங்க, அவங்க கரெக்டா எடுத்துருக்காங்க போலிங். அந்த மாதிரி I have predicted 6 out of 7, but I think this will be one of the 6 அதுல. எங்கயாவது ஒரு மேட்ச் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு at home. Going 7 out of 7 is almost close to impossible, Chika. We did it once in 2011. I remember very clearly. Anyway, let's move on. It's not the only match tomorrow, Chika. We'll touch up slightly on the last year's runner-up, Sunrisers Hyderabad versus Rajasthan Royals. Chika, obviously Rajasthan Royals, big news. Sanju Samson is not going to captain the first 3 games. He's coming from a finger injury. He can't keep. So impact player only as a batter aada porare. They've appointed Riyan Parag as a captain, Chika, ahead of Jaiswal or ahead of few other senior cricketers. Current Indian cricketer Dhruv Jurel irukar in fact on the list. Shimron Hetmeyer, who's been a part of that franchisee for a long time. Surprised by this decision, Riyan Parag being named captain for 3 games? Manidu Hasranga, Sri Lankan captain, அவங்க கூட இருந்திருக்காங்க. Maybe yes, maybe because he's got the management's backing. You have to understand, all these years they backed him so much. The management backed him so much, saying that he's got talent, he's got the future. Yes, last year he did reasonably well. But then I won't jump into conclusions saying he might be a cricketing brain. I don't know what it is. I like to wait and see. இந்த டீமே ஒரு மாதிரி அரகுற டீமா இருக்குது. எனக்கு ஷம்ரன் நெட்மேர் எதுக்கு அவங்க ரீடைன் பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு. என்ன இது பார்த்தா நான் தான் சொல்றேன், துருவ் ஜுரேல ரீடைன் பண்ணாங்க. நம்ம போன வருஷம் நம்ம இந்த ப்ரிவியூலே பேசிட்டோம். இது ஒரு மாதிரி அரகுற சைடு. இது அப்படி போகும், அப்படி போகும், அப்படி தடவிக்கிட்டு போடுவாங்க. ஏதாவது சில மேட்ச் கலக்குவாங்க. குவாலிஃபைல ஆகுவானா எனக்கு டவுட்ஃபுல். அன்னையே சொல்லிட்டு சான்ஸே கிடையாது குவாலிஃபை ஆகுதுன்னு. ஏன்னா போலிங் ஒரு மாதிரி ஆர்ச்சர் தவிர்த்து வேற யாரும் கிடையாது. ஹசரங்கா தீக்ஷனா ஹசரங்காலாம் நீ ஆக்சுவலா பார்த்தா ஐபிஎல் டெட் எல்லாம் பண்ணதில்ல. நீ லெட்ஸ் பி வெரி கிளியர். certain matches he bowl well. He's not been deadly in IPL. Similarly, Deekshana has not been deadly in IPL. Certain matches he bowl well. He's done well for CSK. Nothing deadly. ஆஹா, தீக்ஷனா அப்படி வந்து பேசுவீங்களே. இப்ப என்னன்னா தீக்ஷனா குறிப்பா சிஎஸ்கேல போட சென்னை டர்னிங் கண்டிஷன்ல போதா தீக்ஷனா தத்திக்கணும் பண்ணுவாங்க போட்டு. சரி, இது ஆடுற போது சென்னை டர்னிங் கண்டிஷன்ல இல்ல. கோவாத்தி வந்து மொழ விக்கெட், ஹைதராபாத்ல போய் ஆடினா மொழ விக்கெட். ஹைதராபாத்ல ஆடுறாங்க நாளைக்கு. சோ சில மேட்ச் கோவாத்தில கூட ஆட போறாங்க. கோவாத்தில போய் ஆனாலும் மொழ விக்கெட், ஹைதராபாத் ஆனாலும் மொழ விக்கெட். அங்க தீக்ஷனா அடினா, தீக்ஷனா அடினா போடுனா, அடினா போடுனா தான் போகும் உனக்கு. ஓகே, சரி போபோ, நான் உங்ககிட்ட வரேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் SRH மேல. என்னன்னா அவங்க 300 அடிக்க போறாங்க இந்த வருஷம்னு. இஸ் தட் கோயிங் டு பி a little detrimental for them? That is my major question. 300 நம்மளே சொல்றோம், பட் அது வந்து அந்த பிரஷர் அவங்க மேல போட்டுப்பாங்களா, இல்லாட்டி எக்ஸ்பெக்ட் மோர் ஆஃப் தி சேம்? ஐ திங்க் we'll expect more of the same. ஏன்னா அவங்க ஆடுற ஹோம் கண்டிஷன்ஸும் வந்து அப்படிதான். ஹைதராபாத் வந்து லிட்டரலா இப்போ இந்த ஹைதராபாத் மேட்ச் வந்துட்டாலே நம்ம கமெண்டேட்டர்ஸா ஒரு பாக்கெட் ஸ்டெப்ஸில்ஸ் வாங்கி வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து 20 ஓவர் முடியற வரைக்கும் 4-6 அடிச்சு நம்ம வாய்ஸை காலி பண்ணிடுறாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி த சேம். தேல் டெஃபினெட்லி ஹேவ் அவங்களுக்குன்னு ஒரு 2 கேம் வந்து திடீர்னு அடிக்க போய் ஒரு 130-140 கூட ஆல் அவுட் ஆகலாம். பட் அவங்களோட ட்ரெண்ட் ஐ ஃபீல் தேல் கண்டினியூ த சேம். ஃபயர் பவர் ஆட் பண்ணிருக்காங்க. இஷன் கிஷன் வேற ஆட் பண்ணிருக்காங்க அவங்க டீம்ல.
ஸோ ஐ எம் மோர் எக்ஸைட்டட் ஃபார் இஷன் கிஷன் இந்த செட்டப். ஏன்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்கன்னு தோணுது. நீ போய் அடி மச்சான், அபிஷேக் சர்மா ஆல்ரெடி ஒருத்தவங்க ஃப்ரெண்டு தான் அடிச்சிட்டு இருக்கான், நீயும் போய் சேர்ந்து அடி அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் SRH ஆர் ஸ்டார்டிங் அகேன்ஸ்ட் ஒன் ஆஃப் த வீக்கர் சைட்ஸ் ஆன் பேப்பர். RR அவங்க ரீடைன் பண்ண விதம் ஆக்ஷனுக்கு அஹெட் ஐ ஃபெல்ட் Dhruv Jurel and Simran Hetmeyer, they could have used that money better in the auction எனக்கு தோணுச்சு. பட்லர் எடுத்துக்கலாம். ஆமா 79 கோடி அவங்க வந்து ரிட்டைன் பண்றதுலயே யூஸ் பண்ணிட்டாங்க. they came with the lowest purse வேற ஆக்ஷன்ல. so I feel SRH it will be a very positive start if they get to a flyer like how they usually do. பாப்பா, ஆனா I'm very excited. Hyderabad match high scoring na 220 230 at least. The add on to that, young team Kamchana, they found a fantastic side. They found a better side than last year. Our opening part, batting line, Travis Head, Abhishek Sharma. Number 3 was Ishan Kishan. Number 4 was Klassen, Henry Klassen. Number 5 was Nitish Kumar Reddy. Number 6 yaru? Number 6 Abhinav Manohar. Abhishek, number 6 Abhinav Manohar. Number 7 வந்து பார்த்தனா அவங்க வந்து bowling பார்த்தா Pat Cummins ஆடுவாரு. கமிந்து மெண்டிஸ் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. they have different options. Chika Adam Zampa, Pat Cummins. எனக்கு என்ன அவனுக்கு கமின்ஸ்னால ஒரு 5 சாலிட் bowler இருக்கான். கமின்ஸ் ஒரு சாலிட் bowler இருக்கான் உனக்கு. அப்புறம் வந்து சிமர்ஜித் சிங் ஜாம்பா இருக்கான், ராகுல் சார் இருக்கான், முகமது ஷமி இருக்கான். சோ ஆக்சுவலி அவங்களுக்கு பார்த்தா காம்பினேஷன் வைஸ் அவங்களுக்கு எவ்வளவு வேணா மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கு. சோ they find a very good balance. லைக் ஸ்பின் இருக்கு, ஃபிங்கர் ஸ்பின் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கான். Yeah, so Sunrise few bowlers, few overs. Abhishek Sharma could roll those arms. The only time it's more of a media hype. அவங்க சொல்றதுக்கு மாட்டாங்க. அவங்க போய் சும்மா டிராவிஸ் ஹெட் கேட்டுப்பாங்க. Oh, do you think? Yeah, I don't mind. I think my target is 3 and அவங்க சொல்லிட்டு போடுவாங்க. இது நம்ம பசங்களை படி ஏத்தி விட்டு இவனே நீயே 300 சொல்லி நீயே ஆட் பண்ணிட்டா அது நான் டிராவிஸ் ஹெட் சொன்னா சொல்ல முடியுமா? நம்ம நீ போய் என்கிட்ட வந்து கேட்கறா, சிகா do you think 300 is possible? Why not 287, 2 sixes? நீயே அணி என்கிட்ட சொன்னா நீங்க நம்ம ஷோல 300, what is that? I said chance கிடையாதுன்னா what do you think? 287 just 2 more sixes 300. அதே மாதிரி maybe I said yeah, maybe yes. நான் யோசிப்பேன் அப்படி நான் சொல்றேன் சிகா said 300 possible அப்படின்றாங்க எல்லாம் போட்டு. சோ இதெல்லாம் மோர் ஆஃப் இதுதான். Yeah, okay, anyway 300 மேட்ச் போனான்னு வெச்சுக்கோ கொட்டிப்பாங்க அப்புறம் அந்த பசங்க. அங்கதான் லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எங்க மாட்டாங்கன்னா பட் பேட் கமின்ஸ் வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர். சிக்கா பரவாயில்ல, நாங்க 2 மேட்ச் இந்த மாதிரி ஆடி அவுட் ஆ போறோம், அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இதுதான் எங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், இதுதான் எங்களோட டெம்ப்ளேட் ஆஃப் கிரிக்கெட், நாங்க இப்படிதான் ஆட போறோம். அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபயர் பவர் வேற ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இன் இஷான் கிஷன். வாட்ச் அவுட் ஃபார் தட் அனிகேத் வர்மா, ஹி லுக்ஸ் ரியலி குட். அந்த அவங்களோட பிராக்டிஸ் மேட்சஸும் பார்த்தேன், செம அடி அடிக்கிறாரு, ஒரு லோ டவுன் தி ஆர்டர் வருவார் அவரு. சோ ஹி குட் பி a good X factor Indian. இவனுக்கு பதில் வருவான்னு நினைக்கிறேன், அப்துல் சமாத் பதில் வருவானு. But honestly speaking, they have a very good side. They are one of the most well-balanced sides. இப்ப நீ வந்து இப்ப நம்ம சிஎஸ்கேக்கே தடவுறோம்ல, என்ன மாதிரி பேலன்ஸ் இருக்கு, யார் ஆடணும் அவங்களுக்கு பார்த்தா ஒரு மாதிரி செட் பேலன்ஸா இருக்கு அவங்களுக்கு. They struggled while chasing last year. Is that again going to be a problem, Bobo? அவங்களுக்கு அந்த டாப் தான் நீ ஐ ஃபீல் அந்த மிச்சல் ஸ்டார்க் போட்ட மாதிரி ஒரு ஸ்பெல் டங்குன்னு 2 விக்கெட் கழட்டிட்டான் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டையும்னா, you bring in Heinrich Klaassen earlier, like usually he comes around that 8th 9th over, வந்த உடனே அந்த ஸ்பின்னர் பேக் ஃபுட்ல டமால்னு 6 அடிக்கிற மாதிரி. if you bring him early into that fast bowler ball கொஞ்சம் ஸ்விங் ஆகும்போது you can still get him அந்த ஒரு பவர் பிளேல எஞ்சி எடுத்து ஒரு கீப்பர் கேட்சோ இல்ல ஒரு ஸ்ட்ரைக் கேம் அந்த போல்ட் ஒரு LBW டார்கெட் பண்ணி ஷோரா எடுக்க பார்க்கலாம். I feel teams up front will definitely go for that. ஒரு 4-5 பவுண்டரி போனாலும் பரவாயில்ல, இந்த தலைவலி ஹெட்டையும் இந்த அபிஷேக் சர்மா 6 வருமா இவங்க 2 பேரையும் தூக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல தான் இருப்பாங்க. I feel chasing போது when that pressure comes in, நீ சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, வாயில விடுறது ஈஸியா இருக்கு. இந்த அபிஷேக் சர்மா நீ வாய் பேசச்சே நல்லதா இருக்கு, பூ போலற நீ விடுற பூ போலிக்கு நீ பார்க்கச்சே நல்லதா இருக்கு. நீ வந்து அபிஷேக் சர்மா பாத்தீங்க சார் நான் போல சொன்னேன் அவன் சொல்ற பாயிண்ட் ரைட். என்ன அவன் பால்ட் bowling எடுக்க போறானா? ஆமா டேய் அந்த அடிச்சா மத்த அந்த இங்கிலாந்து சீரிஸ்ல ஒரு அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சாரு, எங்க அடிச்சான்னு தெரியல. சென்னையில அடிச்சான், சென்னையில வேற எங்கேதான் வெளில அடிச்சான். ஆனா சம்மடி சாமாடி அடிக்கிறான் பாரு அவன். பக்கெட் IPL இந்த இங்கிலாந்து இந்தியா அடிச்ச 2 இன்னிங்ஸ் அடிச்சான் போட்டு 5 இன்னிங்ஸ்ல ஒரு 2-3 இன்னிங்ஸ் அடிச்சான்.
பொழகிறான் போட்டது அபிஷேக் சர்மா. கவலையே மாட்டேன்றான். சுத்தம் மச்சான். எந்த மேட்ச் அவுட் ஆவா, எந்த பால் அவுட் ஆவான்னு தெரியாது. சில பிளைண்டர் ஆஃப் 50, பிளைண்டர் ஆஃப் 100, ஒரு பிளைண்டர் ஆஃப் 0 அந்த மாதிரி தான் ஆடுறான். அவன் பேட்டிங் அப்படிதான். அவன் பிளைண்டர் ஆஃப் 0. செம்ம பட்டா பாகியம், செம்ம படாட்டி லேக்கியம் மாதிரி. அவன் அடிச்சா பட்டா பாகியம், படாட்டி லேக்கியம் அப்படின்னு ஆடுறான் அவன். அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான் கிரீட் அவன். சரி, ஓகே. ஹூஸ் கோயிங் டு வின்? சன்ரைசர்ஸ் vs ராஜஸ்தான். SRH. இதுல கேள்வி வேற இருக்காரு உனக்கு. இந்த ராஜஸ்தான் டீம் வச்சு வின் பண்ண முடியாது. சொல்ல முடியாது சிக்கா. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபேவரட் கேப்டன் இருக்கான். உன் ஃபேவரட் கேப்டன் ரியான் பராக். I won't write off Rajasthan that easily சிக்கா. ஏன்னா ஒரு சஞ்சு சாம்சன் and யசஸ்வி ஜெய்ஸ்வால். நான் ரைட் ஆவ கீட் ஆவ நான் வந்து ரொம்ப நான் வந்து ஒரு வியூ எடுப்பேன். என் வியூ பாயிண்ட் தப்போ ரைட்டோ ஒரு வியூ பாயிண்ட் எடுப்பேன். நான் ஸ்டிக் டு மை வியூ பாயிண்ட். தப்போ ரைட்டோ சூப்பர். ஓகே, எனிவே சூப்பர் கதையா இருக்கு. நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலா அவன் போபோ கேளு. ப்ரீ மேட்ச் ஷோல ஆர்சிபி வின் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன் போபோ. அதாவது இப்பலாம் வந்து முழப்பாதீங்க சீக்கா. ப்ளே பண்ணிட்டாரு. சம சேஃப் கேம். என்னன்னா ப்ரீ ஷோல ஆர்சிபி வின்ட்டாரு. கேகேஆர் அடிக்க ஆரம்பிச்சோனே கேகேஆர்ன்ட்டாரு. சோ எப்படி பண்ணாலும் சீக்கா அப்படி இல்ல. நான் ப்ரீ மேட்ச் ஷோல என்ன சொன்னேன்? ஏதோ ஆர்சிபி அடிச்சிடுவாங்கன்னு சொன்னேன். ஒத்துக்கிறியா? லைவ் ஷோ தான். ஆஃப் கோர்ஸ் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஐ டேக் a stand. நான் எதுக்கு ஆர்சிபிக்கு அப்புறம் மட்டமா அவுட் ஆனாங்க. சரி, அதுக்கு அப்புறம் அடிக்க வாங்க. The way they started hitting the ball, caught out ஆனாங்க. But then I think RCB fought back brilliantly. So I'm just trying to say, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து எடுத்துருவேன் நான். எனக்கு தெரிஞ்சு SRH தான் நாளைக்கு. நான் தெரிஞ்சு எனக்கு சிஎஸ்கே தான் நாளைக்கு. சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க, SRH வின் பண்ணுவாங்க. சரி, என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மொமெண்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And for example, for CSK, good thing is first ரெண்டு மேட்ச் மெட்ராஸ்ல ஆடுறாங்க. அது 2 big games they're playing in Chennai. CSK was MI at Chennai. CSK RCB next game at Chennai. So first 2 games of CSK is played at Chennai. That's a huge advantage for them. Ani, I think tomorrow both the wins are going to come to MRC Nagar. It's going to be a party at MRC. Okay, let's wait and see if it's going to be a party at MRC. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chica. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys. Campa na Campa da achi dalunga.